ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு ரா சில்க் செமி ரா சில்க் ப்ளவுஸில் எப்படி எம்ப்ராய்டரி பண்ணுறதுன்னு பார்ப்போம். பாருங்க, இந்த ப்ளவுஸில் வந்து இந்த ஓரத்தில் நூல் பிரிஞ்சிட்டே வரும். ஸோ அதனால் அது வந்து நான் ரன்னிங் ஸ்டிச் கொடுத்து இந்த மாதிரி மடித்து தைச்சிருக்கிறேன். ஸோ டெம்ப்ரவரியாக நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்புறம் அதை ரெண்டாக மடித்து திருப்பி 4ஆக மடிச்சிருக்கிறேன், அந்த பிரெத் இருக்கிற சைடை. ஸோ அதை ஸ்லீவ்ஸ் மார்க் பண்ணுறதுக்காக 4ஆக மடித்து சென்டர் பார்க்குறதுக்காக இந்த மாதிரி 4ஆக மடித்து நல்லா அழுத்தி விட்டுக்கிட்டு இந்த மாதிரி ஒயிட் பென்சில்னால் அந்த மார்க் பண்ணிக்கோங்க, சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஸ்லீவ்ஸ்க்கு அடுத்த பக்கத்துலேயும் அதே மாதிரி சென்டரை மார்க் பண்ணிட்டுருங்க. ஸோ இது வந்து நான் ஸ்லீவ்ஸ் இந்த ஏரியாவில் இந்த டிசைன் வர மாதிரி பண்ண போகிறேன். சென்டரில் மட்டும் டிசைன் வர மாதிரி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் இந்த டிசைன் வரைஞ்சிருக்கிறேன். இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். 4 இன்ச் ஹைட்டுக்கு நான் அந்த டிசைன் இருக்கிற மாதிரி வரைஞ்சிருக்கேன். ஸோ 2 இன்ச் கிட்ட நான் வந்து தைக்கிறதுக்கு இடம் விட்டுட்டு இந்த மாதிரி ஸ்லீவ்ஸை அதை ப்ளேஸ் பண்ணுறேன். நீங்கள் அது டெய்லர்கிட்ட மார்க் பண்ணி வாங்கிக்கலாம். எந்த இடத்துல ஸ்லீவ்ஸ் வருது, எந்த இடத்துல நெக் வருது, அதெல்லாம் நீங்கள் டெய்லர்கிட்ட மார்க் பண்ணி வாங்கிக்கலாம். கரெக்டாக நம்ம சென்ட்ரல் லைன் மடித்து வச்சுருக்கிறோம்ல, அந்த லைனில் கரெக்டாக அது வர மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு பின் குத்திட்டு அதுக்கப்புறம் கார்பன் பேப்பரை உள்ளே இன்சர்ட் பண்ணி அதை அப்படியே ட்ரேசிங் எடுத்துருங்க. ஸோ நான் இப்போ வந்து ஒயிட் கார்பன் யூஸ் பண்ணி இப்போ நான் ட்ரேஸ் பண்ணுறேன். பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். பண்ணிவிட்டு ஒரு தடவை இப்படி செக் பண்ணிக்கோங்க, எல்லா இடத்துலையும் நம்ம வரைஞ்சிட்டோமான்னு. அதுக்கப்புறம் பின்னை ரிமூவ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் வந்து அந்த ஸ்லீவ்ஸில் சென்ட்ரலில் மட்டும் இந்த மாதிரி அழகாக ஒரு கொடி இருக்கிற மாதிரி, நடுவில் ஃப்ளவர் இருக்க மாதிரி வரைஞ்சிருக்கிறேன். இதுக்கு நான் வந்து அந்த கொடிக்கெலாம் வந்து 280 அந்த மல்டி கலர் க்ரீனில் மல்டி கலர் வர மாதிரி இருக்கிற த்ரெட் யூஸ் பண்ண போகிறேன், காட்டன் த்ரெட். அப்புறம் எல்லோ வந்து சாரீ கலருக்கு ஏற்ற மாதிரி எல்லோ எடுத்திருக்கேன். ஸோ நான் இப்போ இங்கே வந்து இந்த கொடி எல்லாமே பேக் ஸ்டிச் யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். ஒரு பாயிண்டில் இந்த மாதிரி நீடில் எடுத்துகிட்டு அங்கேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு நீடில் வெளியில் எடுக்கணும். ஸோ இப்போ பேக்கில் வந்து அந்த கேப்பை ஃபில் பண்ணுற மாதிரி அந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இன்னொரு ஸ்டிச் இந்த மாதிரி போடணும். அதே அளவு கேப் விட்டு நீடில் வெளியில் எடுக்கணும். திருப்பி பேக்கில் வந்து அந்த ஸ்பேஸை ஃபில் பண்ணணும். அது முன்னாடி போட்ட ஸ்டிச்சை ஒட்டியே நம்ம நீடில் கீழே விடணும், கேப் இருக்கக்கூடாது. திருப்பி அகைன் கொஞ்சம் கேப் விட்டு அதை ஈக்குவல் டிஸ்டன்ஸ் அதே அளவு விட்டு நீடில் எடுத்துட்டு திருப்பி பேக்கில் வந்து அந்த கேப்பை ஃபில் பண்ணணும். திருப்பி அதே அளவு கேப் விட்டு நீடில் வெளியில் எடுக்கணும், பேக்கில் வந்து ஃபில் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டிச். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் பேக்கில் வந்து அந்த ஸ்பேஸை ஃபில் பண்ணிவிட்டு அதே அளவு கேப் விட்டு நீடில் வெளியில் எடுக்கணும். ஸோ இதுதான் பேக் ஸ்டிச். ஸோ இந்த மெத்தடில் ஃபுல்லாகவே அந்த கொடியெல்லாம் பண்ணுறேன். க்ரீன்லேயே கொஞ்சம் மல்டி கலர் டார்க் லைட் இன்னும் லைட் அப்படி வர மாதிரி இருக்கிற த்ரெட் எடுத்துருக்கிறேன். ஸோ இது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். 3 ஸ்ட்ராண்ட்ஸ் நூல் எடுத்துருக்கிறேன். 7 நம்பர் நீடிலில் பண்ணிகிட்ருக்கேன். இது ஃபுல்லாக பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாக பண்ணி முடிச்சாச்சு. ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதேமாதிரி ஒரே அளவு டிஸ்டன்ஸில் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டிச்சும் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ மிடில் கமல் கடாய் ஸ்டிச் யூஸ் பண்ணி அந்த ஃப்ளவர் பண்ணலாம். ஸோ அதுக்கு 6 ஸ்ட்ராண்ட்ஸ் நூலை அப்படியே எடுத்துட்டு இந்த ஒரு ஸ்ட்ரெயிட் லைனும் அந்த டிசைனோட கார்னரில் வர மாதிரி நடுவில் இருந்து டிசைனோட கார்னருக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஒரு பில்லர் மாரி போடணும்.
அது ஒரு ஸ்டெப்ஸாக இருக்குல்ல, ஸோ அந்த ஸ்டெப்ஸில் அதோட கார்னர்லேருந்து சென்டருக்கு வர மாதிரி இந்த மாதிரி ஸ்ட்ரோக்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ 6 ஸ்ட்ரோக்ஸ் வரும். சென்டரில் ரொம்ப பக்கத்தில் இந்தமாரி நீடில் விடணும். இப்போ பாருங்கள் 6 ஸ்ட்ரோக்ஸ் முடிஞ்சிடுச்சுல. நான் இப்போ வந்து அந்த ஸ்ட்ரோக்ஸோட ஸ்டார்டிங் பண்ணோம்ல அந்த இடத்துலேருந்து கீழே எடுக்கிறேன். நீடில் எடுத்துட்டு இப்போ ஃபஸ்ட் ஒன்னை விட்டுட்டு செகண்ட் நூலுக்கு கீழே இந்த மாதிரி நீடில் விடணும். அப்புறம் தேர்ட் விட்டுட்டு ஃபோர்த்து, ஃபிஃப்த்து விட்டுட்டு சிக்ஸ்த்து ஸ்ட்ரோக்ஸ்குள்ளே இந்தமாரி நீடில் விட்டு இதுமாரி வெளியில் எடுக்கணும். அகெயின் ஃபஸ்ட்டு விட்டுட்டு செகண்ட், ஃபோர்த் அண்ட் சிக்ஸ்த்து அந்த மாதிரி நீடில் எடுக்கணும். வெளியில் துணியில் படக்கூடாது. ஸோ 2வது 4வது 6வது கோடில் நீடில் இந்தமாரி வெளியில் எடுங்க. ஸோ ஒரு பின்னல் மாதிரி ரொம்ப அழகாக வரும். இது கேப் இல்லாமல் நீட்டாக கீழே வர மாதிரி பார்த்துக்கோங்க. துணியில் படக்கூடாது, அந்த கோடுலையும் இல்லை நூல்லையும் படக்கூடாது. ஸோ அப்போ அழகாக இருக்கும் இது பார்க்குறதுக்கு. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் முடிகிற வரைக்கும் இந்த 6 இதுவும் இதேமாரி பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள், இது பண்ணி முடிச்சிட்டோன்னா அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ்க்கு ஃபுல்லாக எல்லாம் ஃபில் ஆகிடுச்சு. 2 பக்கமும் ஃபஸ்ட் ஸ்டெப் அது கோடு தெரியல பாருங்கள், அது வரைக்கும் ஃபில் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் அடுத்து இந்த 4 கோடுக்கு மட்டும் பண்ணால் போதும். அடுத்த ஸ்டெப் ஃபில் பண்ணால் போதும். ஸோ அதுலேயே டர்ன் ஆகிடணும். 1 கீழே 1 நூல் வரணும், ஆல்டர்னேட்டிவாக நூல் வரணும். ஸோ செகண்ட் ஸ்டெப்ஸ் இப்போ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே இருக்கிற 2 கோடு மட்டும். ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கேப் இல்லாமல் நீட்டாக பண்ணுங்கள். ரொம்ப இருக்கவும் கூடாது, ரொம்ப கேப்பு விடக்கூடாது. ஸோ இப்போ செகண்ட் ஸ்டெப்பில் அந்த கோடு தெரிகிற வரைக்கும் பண்ணிவிட்டு தேர்ட் ஸ்டெப் அது இந்த 2 மட்டும் அதுலேயே அப்படி டர்ன் பண்ணிடணும். ஸோ இதுலேயும் அந்த கோடு தெரிகிற வரைக்கும் பண்ணிவிட்டு முடிக்கிறப்ப நடுவில் கொண்டாந்து நீடில் விட்டுறணும். அப்போ உங்களுக்கு அழகாக உள்ள அந்த ஸ்டிச் அந்த வீவ் பண்ண மாதிரி அது லுக் கிடைக்கும். ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக அழகாக பண்ணிடலாம். அதுமாரி நான் 4 பெட்டல்ஸும் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நடுவில் இருக்கிற அந்த சின்ன சர்க்கிள் வந்து அதேமாரி 6 strands ஒயிட் கலர் நூல் எடுத்து இப்போ பண்ணுறேன். சாட்டன் ஸ்டிச்சில் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச் அந்த சர்க்கிள்க்கு ஏற்ற மாதிரி சாட்டன் ஸ்டிச் போடுறேன். அந்த பக்கத்தில் ஸ்ட்ரெயிட்டாக கோடு போடணும். அது மாதிரி ஸோ இப்போ பண்ணியாச்சு பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். இதே மாதிரி மேலே இருக்கிற ஃப்ளவரும் பண்ணுறேன்.
ஸோ இப்போ பாரு இது ஃபுல்லாக பண்ணி முடிச்சாச்சு. ஸ்லீவ்ஸில் ஒரு ஸ்லீவில் ஃபுல்லாகவே இது பண்ணியாச்சு. ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். ஒரு அந்த ஃபுல் பாதி ஸ்லீவ்ஸை நம்ம கவர் பண்ண மாதிரி இருக்கும். இதே இது ஃபுல் ஸ்லீவ்ஸ்க்கு நீங்கள் கொடி எக்ஸ்டெண்ட் பண்ணி நிறைய இன்னும் கொஞ்சம் ஃப்ளவர்ஸ்லாம் போட்டு ஆல் ஓவர் டிசைனாகவும் நீங்கள் இதை பண்ணலாம். ஸோ இதே மாதிரி டிசைனில் நம்ம நெக் பேட்டர்னும் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நெக் பேட்டர்ன் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு காமிக்கிறேன். ரொம்ப ஈஸியான பேசிக் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் தான். அதோட கொஞ்சம் கமல் கடாய் ஸ்டிச். ஸோ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி இப்படி பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது மாதிரி உங்களுக்கும் நிறைய டிசைன்ஸ் வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரி யூஸ் பண்ணி பண்ணணும், ப்ளவுஸில், சாரியில், குர்த்திலெலாம் பண்ணணும்னு ஆசை இருந்ததுன்னா அதை டீட்டெயிலாக என்னோடய ஆன்லைன் ஒர்க் ஷாப்பில் சொல்லித்தரேங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. செப்டம்பர் 1 புது பேட்ச் ஆரம்பிக்க போகுது. அதில் எப்படி வரைகிறது, ப்ளவுஸில் எப்படி ஒவ்வொரு ஸ்டிச்சும் தைக்கிறது எல்லாமே டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்லித்தருவேன். ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் ஏற்ற மாதிரி டிசைன்ஸ் கொடுத்து நிறைய அசைன்மெண்ட்ஸ் கொடுத்து உங்களையும் அதை செய்ய வச்சு, ஸோ அதை கரெக்ஷன்ஸ் பண்ணி இதே அளவு ஃபினிஷிங் உங்களுக்கும் வர மாதிரி அந்த கோர்ஸில் பண்ணுவேங்க. ஸோ அது இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய காண்டாக்ட் நம்பர் தரேன். உங்களுக்கும் இந்த டிசைன் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.